வணக்கம் வேந்தரன். கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பதற்றம். நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சன் குழும நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு. SRM குழுமம் சார்பில் நோட்டீஸ். கடலுக்கடியில் சந்தேகத்திற்குரிய பொருள். காணாமல் போன விமானத்தின் பாகமா என ஆய்வு. ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார் சிந்து. முதல்வர் ஜெயலலிதா உட்பட தலைவர்கள் வாழ்த்து. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் உர்ஜித் பட்டேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா தலைமையில் காஷ்மீர் மாநில எதிர்க்கட்சித் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தொடரும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் பதற்ற நிலை குறித்து மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தில்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்தித்தனர். அப்பொழுது மாநிலத்தில் இயல்பு நிலையை ஏற்படுத்த மாநிலத்தை ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். In our memorandum, we have requested the President to use his good offices to get the Government of India to acknowledge that basically the root cause of what is happening today lies in the politics of Jammu and Kashmir, and the solution also must be found politically, not administratively, and not through the use of force. SRM குழுமத்துக்கும் அதன் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தருக்கும் எதிரான அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிட்ட ஒளிபரப்பிய பொய்ச் செய்திகளுக்காக மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்றும் SRM குழுமத்தின் சார்பில் சன் குழும நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சன் தொலைக்காட்சி குழுமம், சன் டிவி, தினகரன் மற்றும் தமிழ் முரசு நாளேடுகளுக்கு SRM குழுமத்தின் சார்பில் அதன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வே பாலு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கடந்த 40 ஆண்டு காலமாக தனது சொந்த உழைப்பு மற்றும் முயற்சியின் காரணமாக SRM கல்வி நிறுவனங்களை உலகறியச் செய்யும் வகையில் உருவாக்கி உலகம் முழுவதும் SRM என்றால் கல்வி சேவையின் அடையாளம் என்ற அந்தஸ்தை டாக்டர் பாரிவேந்தர் எட்டியுள்ளார். கடந்த மே மாதம் கடைசி வாரம் தொடங்கி சன் குழுமத்தின் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள் வழியாக டாக்டர் பாரிவேந்தர் தொடர்ந்து காயப்படுத்தப்படுகிறார். இதற்கான காழ்ப்புணர்ச்சிகளின் காரணங்களை, அரசியல் பின்புலங்களை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். SRM கல்வி நிறுவனங்களை மத்திய மாநில அரசுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே டாக்டர் பாரிவேந்தர் நடத்தி வருகிறார். மாணவர் சேர்க்கைகளும் அவ்விதமே நடத்தப்படுகின்றன. அதற்கான அங்கீகாரங்கள் அவை சார்ந்த துறைகள் மூலமாக பெறப்பட்டு அவற்றின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் படியே இயங்கி வருகின்றன. மதன் என்பவர் டாக்டர் பாரிவேந்தர் மீதும் அவருடைய மகன்கள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தலைமறைவாகிவிட்ட நிலையில் SRM கல்வி குழுமம் மூலமாக காவல்துறையினரிடம் புகார் செய்யப்பட்டதை சன் குழுமம் இருட்டடிப்பு செய்துவிட்டது. மதன் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் சட்ட நடவடிக்கை கோரியும் ஜூன் 14ஆம் தேதி டாக்டர் பாரிவேந்தர் சார்பாக கொடுக்கப்பட்ட புகார் பற்றியும் சன் குழும நிறுவனங்கள் செய்தி வெளியிடவில்லை. மதனை கண்டுபிடிக்க கோரும் ஆட்கொணர்வு மனு மற்றும் பெற்றோரின் புகார் மனுக்கள் மீதான புலன் விசாரணையில் எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் டாக்டர் பாரிவேந்தரும் அவரது அரசியல் இயக்கமும் கல்வி குழுமங்களும் கொடுத்து வருகின்றன. காவல்துறையின் அழைப்பிற்கிணங்க இதுவரையிலும் பல்கலைக்கழக நிர்வாகிகள், அலுவலர்கள் எல்லோரும் காவல்துறை முன் விசாரணையை எதிர்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்கின்றனர். சன் குழுமம் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு திட்டமிட்ட பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இன்னமும் யாருமே விசாரிக்கப்படவில்லை என்ற மாய தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வருகிறது. இது பத்திரிகை மற்றும் காட்சி ஊடகங்களின் தர்மத்திற்கு விரோதமான செயல் என்று தெரிந்தும் இந்த விவகாரம் ஊதி பெரிதாக்கப்படுகிறது. நேர்வழியில் நடக்கின்ற புலன் விசாரணையை திசை திருப்ப நெருக்கடிகளை உண்டாக்குவதும் ஊடக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு நீதியின் பரிபாலனத்திற்கு இடையூறுகளை உண்டாக்க வேண்டும் என்பதே சன் குழுமத்தின் நோக்கம். இந்த திட்டமிட்ட பொய் பிரச்சாரத்தை உள்நோக்கத்துடன் செய்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற ஒவ்வொரு முறையும் உண்மையை மறைத்து நீதிமன்றத்தில் நிகழாத, காவல்துறை தெரிவிக்காத பல பொய்யான தகவல்களை சன் குழுமத்தால் உருவாக்கப்பட்ட வறண்ட கற்பனைகளை செய்திகள் என்று அப்பாவி மக்கள் முன்பாக விதைத்து வருகிறது. டாக்டர் பாரிவேந்தருக்கு
களங்கத்தையும் அவதூறையும் உண்டாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் கைது என்றும் சிக்கல் என்றும் திட்டமிட்ட தலைப்புகளின் கீழ் செய்திகளை சன் குழுமம் உருவாக்கி வழங்கி வருகிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி டாக்டர் பாரிவேந்தரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் மதன் உள்ளார் என்றும் பணத்தை கொடுத்து முடிவு செய்யப்படுவதற்கான சூழ்நிலையை டாக்டர் பாரிவேந்தர் செய்து வருகிறார் என்றும் தெரிவித்து ஒலிபரப்பிய மற்றும் வெளியிட்ட செய்திகள் யாவும் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவை. காவல்துறைக்கும் டாக்டர் பாரிவேந்தருக்கும் கலங்கத்தை உண்டாக்கும் இந்த செய்தி ஒலிபரப்பு முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் சட்டவிரோதமான ஒன்று. இதை பற்றி தொலைக்காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களின் ஒழுங்குமுறை அமைப்புகள் முன்பாகவும் டாக்டர் பாரிவேந்தர் புகாரை பதிவு செய்ய உள்ளார். எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு அவப்பெயரை உண்டாக்கும் நோக்குடன் செயல்படுவதை சன் குழுமம் நிறுத்த வேண்டும். தவறான செய்திகளை ஒலிபரப்பியதற்கும் செய்தித்தாள்களில் வெளியிட்டமைக்கும் பகிரங்க மன்னிப்பை கோர வேண்டும். தவறினால் சன் குழும நிறுவனங்கள் மீது பல கோடி ரூபாய்களுக்கு இழப்பீடு கோரி மான நஷ்ட வழக்கு தொடரப்படும். இந்த நோட்டீஸ் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் சன் குழும ஊடகங்களில் இதற்கான மன்னிப்பு வெளியிடப்படாவிட்டால் இது தொடர்பான அனைத்து விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டும். இவ்வாறு சன் குழும நிறுவனங்களுக்கு எஸ்ஆர்எம் குழுமத்தின் சார்பில் அனுப்பியுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அந்தமானுக்கு சென்ற விமானத்தை தேடும் பணியின் பொழுது கடலுக்கு அடியில் சந்தேகத்திற்கு இடமான 14 பொருட்கள் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அந்தமானுக்கு புறப்பட்டு சென்ற AN-32 வகை விமானம் நடுவானில் காணாமல் போனதை அடுத்து தேடும் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த சமுத்ரா ரத்னாகர் கப்பல் சந்தேகத்திற்கு இடமான 14 பொருட்களை கண்டுபிடித்துள்ளது. சென்னையிலிருந்து 161 கடல் மைல் தொலைவில் கடலுக்கு அடியில் 3.5 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அந்த பொருட்கள் காணாமல் போன விமானத்தின் பாகங்களா என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ROV என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பொருட்களை வெளியே எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே கடல் பகுதி மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுவதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனைகள் PV சிந்து மற்றும் சாக்ஷி மாலிக் ஆகியோருக்கு முதல்வர் ஜெயலலிதா பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வாழ்த்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ரியோ ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் சிந்து வெள்ளிப் பதக்கமும், மல்யுத்த போட்டியில் சாக்ஷி வெண்கலப் பதக்கமும் பெற்று நாட்டை பெருமைப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ள ஜெயலலிதா, இந்தியாவில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்கள் ஊக்க சக்தியாக விளங்குகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக பெண்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவதுடன் இந்தியாவில் உள்ள இளம் பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக கூறியுள்ள ஜெயலலிதா, சிந்து மற்றும் சாக்ஷி அவர்களது பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இருவரின் வெற்றிக்கு பாடுபட்ட அனைவரையும் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் தங்கப் பதக்கத்துக்காக மனம் தளராமல் போராடிய சிந்து இந்திய இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளார் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். வெள்ளிப் பதக்கம் வென்ற சிந்துவுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் முதன்முறையாக இந்திய வீராங்கனை PV சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஒலிம்பிக்கில் சிந்து செய்துள்ள சாதனை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல ஆண்டுகளுக்கு இந்த சாதனை நினைவு கூறப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு இளம் இந்தியர் மனதிலும் புதிய நம்பிக்கையை சிந்து விதைத்துள்ளார் என்றும், ஒரு நட்சத்திரத்தைப் போல விளையாடிய அவர் இந்தியர்கள் அனைவரையும் பெருமை அடையச் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் மட்டுமின்றி பெண்களும் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சாதிக்க முடியும் என்பதை சிந்து நிரூபித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்திய விளையாட்டு வரலாற்றில் தடம் பதித்துள்ள PV சிந்துவை பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினைக்கு சட்ட ரீதியாகவே தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் முனைப்புடன் நடைபெறுவதாக தெரிவித்தார். காஷ்மீர் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக மேலும் தெரிவித்த அவர், நாடாளுமன்றத்திலும் மக்கள் நடுவிலும் வேறு வேறு நிலைகளை அக்கட்சி எடுத்து வருவதாக அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். Irrespective of caste, creed, sex, religion and region, India is one. Whether it is Kaveri, Godavari, Krishna or all, Karnataka or Tamil Nadu, we are part of India. Let us all work together. There will be issues. Issues can be sorted out by peaceful dialogue or by legal methods.
That is the only way. There is no other way. We will not do anything out of the Constitution. Government of India is committed for friendly relations between all the states. முன்னதாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த தலைவர்களின் போராட்ட உணர்வை இன்றைய இளைய சமுதாயம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள சுதந்திர போராட்ட தலைவர்களின் பிறந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் திரங்கா யாத்திரை என்ற பயண திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி வந்த மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பாஞ்சாலங்குறியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை மற்றும் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு, திரங்கா யாத்திரை மூலம் தலைவர்களின் தியாகத்தை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வார்கள் என்றார். This is the purpose the Prime Minister asked all the ministers to go for a Tiranga Yatra. 75 ministers are going around the country visiting the birthplace of great icons of the country, freedom fighters of the country, to pay homage, to recall their sacrifices, and also to regenerate the feeling of patriotism among a younger generation. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தில் நளினி மனு அளித்துள்ளார். வேலூர் பெண்கள் சிறையில் உள்ள நளினி, மத்திய சிறையில் உள்ள முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளனை வழக்கறிஞர் புகழேந்தி இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய புகழேந்தி, 25 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண் நளினிதான் என்றார். தொடர் சிறைவாசம் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதால் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்திற்கு நளினி மனு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறையிலே 25 ஆண்டுகளாக இருக்கிறேன். இந்தியாவிலே அதிகமான ஆண்டுகள் சிறையில் இருக்கும் பெண் நான் தான். ஆனால் மற்ற கைதிகளை விடுதலை செய்யப்படும் போது என்னை விடுதலை செய்யவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டு நான் மிகவும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகவே என்னை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே பெண்கள் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக உர்ஜித் பட்டேலை நியமித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் ரகுராம் ராஜன் அடுத்த மாதம் ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய ஆளுநராக யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக இருந்த உர்ஜித் பட்டேல் புதிய ஆளுநராக செயல்படுவார் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக வீடு ஒன்று இடிந்து விபத்துக்குள்ளானதில் 1.5 வயது குழந்தை உள்பட 7 பேர் பலியாகினர். மத்திய பிரதேச மாநிலத்தில் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சாகர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக மழை அளவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சாகர் மாவட்டத்தில் உள்ள ராஹத் நகர் பகுதியில் மழையில் நனைந்து ஊறி போயிருந்த வீடு ஒன்று இன்று திடீரென்று இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 1.5 வயது கைக்குழந்தை உள்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த வீட்டின் உரிமையாளர் உள்பட 4 பேர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக எம்எல்ஏக்கள் நடத்தியது மாதிரி கூட்டமே மு.க. ஸ்டாலின் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு நாளை ஒட்டி திருநெல்வேலியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒண்டிவீரனின் 245வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி திருநெல்வேலியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒண்டிவீரனின் உருவச்சிலைக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதுபோன்று திமுக சார்பில் லட்சுமணன் எம்எல்ஏ, காங்கிரஸ் சார்பில் வசந்தகுமார் எம்எல்ஏ உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே பச்சேரி கிராமத்தில் உள்ள ஒண்டிவீரன் நினைவிடத்தில் பல்வேறு சமுதாய அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாங்கள் ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம். சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு அரசு வீடு கட்டித்தர வேண்டும். ரெண்டாவது, இவருடைய நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். வாரிசு சான்றிதழ், வழித்தோன்றல் சான்றிதழ் அரசு வழங்க வேண்டும். இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றோம்.
சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று மாதிரி சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் போட்டி கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சட்டப்பேரவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் காவல்துறை மீதான மானிய கோரிக்கையின் பொழுது திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே தங்களை இடைநீக்கம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சுகாதார சீர்கேட்டால் 5 குழந்தைகள் பலியானதாகவும் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவலங்காடு ஒன்றியத்தில் ஒரு 4-5 குழந்தைகள் இறந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதற்கு காரணம் கழிவு நீர், குடிநீர் கலந்ததாக சொல்லுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தால், நாங்கள் கலந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இது பற்றியெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. போலீஸ் மானிய கோரிக்கையில் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதானே ஜெயலலிதாவுடைய நோக்கம். காதல் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கான பாதுகாப்பு சட்ட அவசியம் குறித்து பொதுமக்களிடம் பொது விசாரணை நடத்தி அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கூறியுள்ளார். கலப்பு திருமண மறுப்பு வன்முறைகள் தொடர்பாக மக்கள் கருந்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது. இதில் நல்லக்கண்ணு, உடுமலையில் கொலை செய்யப்பட்ட சங்கரின் மனைவி கௌசல்யா மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நல்லக்கண்ணு, கலப்பு திருமண மறுப்பு வன்முறைகளை ஒழிக்க புதிய சட்ட திருத்தம் கொண்டுவர கடந்த 2014ஆம் ஆண்டு அரசு திட்டமிட்டதாக கூறினார். ஆனால் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்பதால் காதல் திருமணம் செய்தவர்கள் கொலை செய்யப்படும் அவலம் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். தலித்கள் மீதும் பழங்குடிகள் மீதும் உள்ள வன்முறை தடுப்பு சட்டத்தை இப்பொழுது திரும்ப 14வது வருஷத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொடுத்து சில மாற்றங்கள் வைத்து இப்பொழுது அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட முறையாக செயல்படுத்துவதில்லை. குற்றங்கள் அதிகரித்து வரும் பொழுது தடுத்து நிறுத்துவதற்கான நிர்வாக அமைப்பும் அரசியல் பொறுப்பும் அறவே இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், அதுக்குரிய நடவடிக்கை அவங்களுக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போகும்போதே அவங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். இப்போ கொடுக்குற எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற ப்ரொடக்ஷனுக்கு இப்போ முன்னாடியே ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தா இப்போ ஒரு கௌசல்யா இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டேன். இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை அனைத்து விளையாட்டுகளுக்கும் கொடுத்தால் ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் அதிக பதக்கங்கள் பெறலாம் என்று முன்னாள் தடகள வீராங்கனை ஷைனி வில்சன் கூறியுள்ளார். சேலத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பங்கேற்ற ஷைனி வில்சன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற சிந்துவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் நியமிக்கப்படும் முறையை மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் இருப்பது போன்று அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு பயிற்சி திடல்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஷைனி வில்சன் கோரிக்கை விடுத்தார். ஒரு வாட்டி அத்லெட்டிக்ஸ்லாம் இந்தியா ரெப்ரசன்ட், ஒரு வாட்டி ஒலிம்பிக்ஸ் போயாலும் அவர் யாரும் தெரியலையே. கிரிக்கெட் அப்படி கிடையாது. கிரிக்கெட்டு நிறைய என்கரேஜ்மெண்ட் இருக்குது. மற்ற கேமுக்கும் கொடுக்கணும், கிரிக்கெட்டுக்கு நிறைய கொடுக்குது. கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அதுவும் நம்ம நல்ல ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் மற்ற கேம் ஈவெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் ஆண்டுதோறும் பொது கலந்தாய்வு நடத்தி பணியிட மாறுதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில மையத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுதல் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ், பெண் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பணி மாறுதல் பல்வேறு துறைகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது என்பது மரபு. எனவே அனைத்து துறைகளிலும் ஒரே மாதிரியான கலந்தாய்வு முறையில் அவர்களுடைய விருப்பப்பட்ட இடத்திற்கு பணி மாறுதல் வழங்குவதற்கான கலந்தாய்வு முறையை தமிழக அரசு உடனடியாக அமலாக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருத்தாச்சலத்தை அடுத்த மணவாநல்லூர் கிராமத்தில் மின் மோட்டார் பழுதானதால் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுபற்றி பலமுறை மனு அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் விருத்தாச்சலம் சேலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
திருச்சி ரயில் நிலையத்தில் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து பயணிகள் ரயில் மீது விழுந்தது. உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர். குருவாயூரிலிருந்து சென்னை செல்லும் விரைவு ரயில் இன்று திருச்சி ரயில் நிலையம் வந்தபொழுது உயர் மின்னழுத்த கம்பி அருந்து எஞ்சினுக்கு அடுத்து உள்ள பயணிகள் பெட்டியின் மீது விழுந்தது. இதனால் பெட்டியின் மேல்புறம் தீப்பிடிக்க தொடங்கியது. உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் ரயில்வே ஊழியர்கள் விரைவாக செயல்பட்டு மின் கம்பிகளை சீரமைத்தனர். அதன் பின்னர் குருவாயூர் விரைவு ரயில் புறப்பட்டு சென்றது. இந்த விபத்தின் காரணமாக திருச்சி வழித்தடத்தில் இயக்கப்படும் அனைத்து ரயில்களின் சேவைகளும் 1 மணி நேரம் தாமதமாகின. திருச்சி என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிற இடத்துல இருந்தே ஃபயர் வந்துட்டு நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருந்தேன். ஃபயர் வந்துட்டு இருந்துச்சு. அப்போயே நான் எல்லாட்டையும் சொன்னேன், எரியுதுங்க வண்டி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சாப்பிட்டு இருந்தேன். எல்லாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். நான் அவங்க கண்டுக்கல. அதுக்கு பிறகு நெருப்பெல்லாம் கீழே பொறியாக பறந்து விழுந்ததில்ல. அதில் அந்த செடியெல்லாம் கூட எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சோன்னே வெளியில் அந்த பாலத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எரிஞ்சிட்டு இருக்கு, வயரில் இருந்துன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டி. ரயில்வே நிர்வாகம் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பணிகளை ஏன் இவ்வளவு குறைவான தரத்தில் செய்கிறாங்கன்னு தெரியல. மின்தடம் இப்போ புதுசாக போட்டது தான். அதுக்குள்ளே இப்படிப்பட்ட குறைபாடுகள் ஏன் நிகழுதுன்னு தெரியல. ஒருவேளை ரயில்வே நிர்வாகம் பயணிகளுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் இருக்கா அப்படின்னு தெரியல. இதுக்கு நிர்வாகம் தான் இது பதில் சொல்லணும். உலக அமைதியை வலியுறுத்தும் இந்திய கடற்படை வீரர்களின் சைக்கிள் பேரணியை நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். உலக அமைதி, தூய்மை இந்தியா உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இந்திய கடற்படை வீரர்கள் நாகப்பட்டினம் முதல் ராமேஸ்வரம் வரையிலான 320 கிலோமீட்டர் தொலைவுக்கு சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். வழிநெடுகிலும் பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் அவர்கள் தூய்மை இந்தியா, கடலோர கிராமங்களில் பாதுகாப்பு உதவுதல் பற்றி மக்களுடன் கலந்துரையாட உள்ளனர். அமன் கி ஆஷா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சைக்கிள் பேரணியில் 10 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் அருகே உள்ள அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற குபேர சிறப்பு ஹோம பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செட்டிக்குளம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரலேகா சமேத குபேர பெருமான் தனி சந்நிதியில் அருள் பாலித்து வருகிறார். மாதந்தோறும் பூருட்டாதி நட்சத்திரத்தில் குபேர பெருமானுக்கு சிறப்பு ஹோமம் நடைபெறுவது வழக்கம். இன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய யாக வேள்விகளை அடுத்து குபேர பெருமானுக்கு திரவியம், அரிசி, பால், தயிர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்தனர். ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6ஆக பதிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜப்பான் நாட்டின் மியாமோ நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சியடைந்து வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். ஜப்பான் நாட்டில் மியாமோ நகரத்திலிருந்து 167 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் மியாமோ உள்பட பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின. வீடு மற்றும் அலுவலகங்களுக்குள் இருந்த மக்கள் வீதிகளுக்கு ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கிளைட்டன் என்ற இடத்தில் உள்ள வனப்பகுதியில் திடீரென்று பற்றிய தீ அருகில் உள்ள மற்ற காட்டுப் பகுதிகளுக்கும் விறுவிறுவென பரவியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் பற்றி எரியும் தீயை அணைப்பதில் ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விபத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் வேறு பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர்.
ரியோ ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் 4வது இடம் பிடித்த தீபா கர்மாகரை கௌரவித்து பிரம்மாண்ட விழா நடத்த திரிபுரா மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் உள்ள விவேகானந்தா அரங்கத்தில் நடைபெறும் பாராட்டு விழாவுக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தீபா மற்றும் அவரது பயிற்சியாளரான பிஸ்வேஸ்வர் நந்தி ஆகியோருக்கு அந்த விழாவில் கௌரவம் செய்யப்பட இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பதற்றம், நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சன் குழும நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு, SRM குழுமம் சார்பில் நோட்டீஸ். கடலுக்கடியில் சந்தேகத்துக்குரிய பொருள், காணாமல் போன விமானத்தின் பாகமா என ஆய்வு. ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார் சிந்து, முதல்வர் ஜெயலலிதா உள்பட தலைவர்கள் வாழ்த்து. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் உர்ஜித் பட்டேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.